அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி நல்லா டேஸ்டான பாலக்கீரை பொரியல் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க. வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சின்ன வெங்காயம், 2 பல் பூண்டு, 4 வரமிளகா வெதனிக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 கட்டு பாலக்கீரை எடுத்துருக்குங்க. கீரை நம்ம எலும்பாக எடுத்துருக்கிறதுனால வேர் பகுதியை மட்டும் கட் பண்ணிவிட்டு 3லேருந்து 4 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை கீரையோட தண்டு பகுதி கொஞ்சம் முத்தி இருந்துச்சு அப்படின்னா அதனோட இலைகளை மட்டும் கிள்ளி எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 முட்டை எடுத்துருக்குதுங்க. வாங்க இப்போது கீரை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு முதல்ல ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு செவந்து வரும்போது சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம், பூண்டு, அதுக்கப்புறம் விதை நீக்கி எடுத்த வரமிளகா 3ஐயும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் பொன்னிறம் ஆனதும் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற கீரையை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம், பூண்டு, வரமிளகா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கீரையை ஃபுல்லாக நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. இப்போ பேலன்ஸ் இருக்கிற கீரையும் ஃபுல்லாக கட் பண்ணி இதே மாதிரி உள்ளே ஆட் பண்ணி ஃபுல்லாக நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் 1 ஸ்பூன் உப்பு நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் கீரை நல்லா தண்ணி விட்டு நல்லா வெந்து வரும். அப்படிங்கிறதுனால ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. நீங்கள் தண்ணி எதுவும் அடிஷ்னலாக ஆட் பண்ண தேவையில்லைங்க. பாருங்கள், ஹை ஃப்ளேமில் வச்சதும் கீரை பாதியாக அளவு குறைஞ்சிருச்சு. இனி தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்ச கீரையை வேக விட்டுக்கலாங்க. இப்போ 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். கீரை ஓரளவுக்கு வெந்து கொஞ்சம் தண்ணியும் இருக்குது. மறுபடியும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கீரையை இன்னும் நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இன்னுமே லைட்டாக தண்ணி இருக்குது. மூடி போட்டு மூடி வைக்காமல் வேக வச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வச்சுருந்தீங்க அப்படின்னாவே ஃபுல்லாக தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆகிடும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற முட்டை 2ஐயும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கீரை கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி முட்டையை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு முட்டை ஓரளவுக்கு நல்லா வெந்து வரும்போது உப்பு காரம் பார்த்துக்கோங்க. உப்பு தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க. கீரைக்கு மோஸ்ட்லி உப்பு கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் முட்டை போட விருப்பம் இல்லை அப்படின்னா தேங்காய் துருவல் போட்டுக்கலாங்க. நல்லா டேஸ்டான பாலக்கீரை பொரியல் ரெடி. இந்த கீரையை நீங்கள் சாப்பாடு கூட வச்சு சாப்பிட்லாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.